இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமாகி இருக்கிறார். சமீப காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பிய நிலையில் இயக்குனர் பாரதி ராஜா காலமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு அவருடைய மகன் காலமாகி இருந்தார். இந்நிலையில் தற்போது இயக்குனர் பாரதி ராஜா காலமாகி இருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலமாகி இருக்கிறார். திரையுலகத்தினர் சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது இந்த சம்பவம், இந்த செய்தியை கேட்டு. இதற்கு முன்பு சில மாதங்களுக்கு, அதாவது இந்த வருட தொடக்கத்தில் ஜனவரி மாதத்தில் உடல்நலை குறைவு காரணமாக 1 மாதம் காலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்தார். அதற்கு பிறகு உடல்நிலை சீராகி வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்று வந்திருந்தார். இந்த நிலையில் இன்று உடல்நலை குறைவு காரணமாக அவர் மரணமடைந்த செய்தி திரையுலகத்தினரை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 44 படங்களை இயக்குனர் பாரதி ராஜா இயக்கியிருக்கிறார். பாரதி ராஜாவின் சொந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள அல்லி நகரம். அவரது மறைவு செய்தி திரையுலகத்தினர் கேட்டு அவர் இல்லம் நோக்கி திரையுலகத்தினர் பலரும் திரண்டு வருகிறார்கள். முதலில் 16 வயதினர் படம் மூலம் தனது இயக்குனராக பணியை தொடங்கி பல்வேறு திரைப்படங்களுக்கு, அதாவது அவருடைய திரைப்பயணத்தில் நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி போன்றவர்கள் படங்களை அவர் இயக்கியிருக்கிறார். இந்த நிலையில் அவரது மறைவு திரையுலகத்தினரை சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இந்த காலை வீட்டில் உடல்நலை குறைவுக்கு ஏற்பட்டு மருத்துவர்கள் வீட்டில் சிகிச்சை அளித்திருந்தார்கள். சிகிச்சை பலனின்றி அவர் காலமானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1977ஆம் ஆண்டு 16 வயதிலே படம் பெரும் வெற்றி படமாக அவருக்கு அமைந்து வசூல் நோக்கி அமைந்தது. அதற்கு பிறகு அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு அலைகள் ஓய்வதில்லை, அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு கைகூட்டியது. சிவப்பு ரோஜாக்கள், கல்லுக்குள் ஈரம், டிக் டிக், எண்ணுயிர் தோழன், கடல் பூக்கள், பொம்மலாட்டம், அன்னக்கொடி, மீண்டும் ஒரு மரியாதை ஆகிய தமிழ் படங்கள். அதே போல் நிறைய படங்களிலும் அவர் முக்கிய கதாபாத்திரங்களிலும் அவர் நடித்திருந்தார். கே பாக்யராஜ், ராதிகா, மணிவண்ணன், நெப்போலியன், நிழல் ரவி, அருணா, விஜயசாந்தி, உஷா, கவுண்டமணி, கார்த்திக், ராதா, தியாகராஜன், ரேவதி உள்ளிட்ட பல திரையுலகத்தில் அறிமுகம் செய்தவர். மேலும் அவர் மகனையும் அறிமுகம் செய்திருந்தார். தாஜ்மஹால் என்ற படம் மூலம் அவரை கதாநாயகனாக அறிமுகம் செய்திருந்தார். இந்த நிலையில் அவரது மகன் கடந்த வருடம் உடல்நலை குறைவால் காலமான செய்தி அவர் மிகவும் துயரத்தில் ஆழ்த்தியிருந்தது. இந்த நிலையில் அந்த மன வேதனையின் காரணமாக சிறிது காலம் அவரது மகளின் வீட்டில் வெளிநாட்டில் தங்கியிருந்திருந்தார். அதற்கு பிறகு சென்னை திரும்பியதும் அவருக்கு மீண்டும் உடல்நிலை குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு வீட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருந்த நிலையில் இன்று உடல்நிலை குறைவு காரணமாக காலமானார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.